சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்தார், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலும் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில கண்ணகி நகர் பகுதியில தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். பழைய மாமல்லபுரம் சாலை கண்ணகி நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய குடியிருப்பு இருக்கிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த 30 வயதான பணியாளர் வரலட்சுமி இவர் சென்னை மாநகராட்சிக்காக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில இன்று அதிகாலை பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு அருகில் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது தேங்கி நின்ற மழை நீரில் இவர் கால் வைத்தவுடன் மின்சாரம் தாக்கி இருக்கிறது. அங்கேயே சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கிறார். பார்த்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து பிறகு தீயணைப்பு துறையினரும் அதற்கு பிறகு மின்னணைப்பு துண்டித்து விட்டு அவரை அங்கிருந்து உடலை மீட்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய உடல் பிணக்குறாய்க்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில சாலைக்கு அடியில் சென்றிருந்த அந்த மின்சார கம்பியிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இது தொடர்பாக மின்வாரிய அந்த பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய அதிகாரிகள் அனைத்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை கண்ணகி நகரில் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின்சார கேபிள்கள் சேதமடைந்திருப்பதாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.